ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லாமே நடந்து விடாது. சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. சிலருக்கு நடப்பது எதற்கு என்று அவர்களுக்கே தெரியாது. ஏனென்றால் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்கான நன்மை என்று நீ நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் எப்போதுமே நேர்மறையாய் மட்டுமே யோசிக்க வேண்டும். நேர்மறையாய் மட்டுமே யோசித்து செயல்பட்டு பார். உனக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கிறது என்று. உனக்கு துன்பமான நேரத்தில் நீ அந்த துன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன்னை சுற்றி பல கவலைகள் வந்து உன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. அந்த எல்லாமே விட்டுவிட்டு நேர்மறையாய் சிந்தித்துப்பார். அந்த கவலைகளை தூக்கி எறிந்து நல்லது மட்டுமே நினைத்துப்பார். அது போக வழியில் போகட்டும் என்று விட்டுவிடு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். துன்பங்களை பார்த்தால் உனக்கு துன்பம்தான் வரும். வரப்போகும் நன்மைகளை எதிர்கொண்டு எப்படி நான் நன்றாக இருக்கலாம் என்று யோசித்துப்பார். உனக்கு பல வழிகளில் நன்மை வந்து குமியும் நேரம் இது. அதனால் தான் சொல்கிறேன், நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவுமே ஆகப் போவது கிடையாது. உன்னுடைய நேரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய மகிழ்ச்சி இவைகள் எல்லாமே தொலைந்துவிடும். பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன். நீ இழந்ததை எல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைப்பாய். உன்னுடைய நேரத்தை நீ தொலைப்பாய். பிற்காலத்தில் இப்படி இருந்திருக்கலாமே, ஏன் வீணாக கவலைப்பட்டோம் என்று நீயே யோசிக்கும் அளவுக்கு நடந்துவிடும். அதனால் தான் சொல்கிறேன், அது போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கட்டும். நீ உன்னுடைய போக்கில், அதாவது மகிழ்ச்சியான போக்கில் போய்கொண்டே இரு. உன்னை பார்த்து உன்னுடைய கவலை தலை தெறிக்க ஓடட்டும். நீ கேட்டால் கேட்டது எல்லாமே கொடுக்கத்தான் நான் இருக்கிறேனே. நீ வேண்டினால் வேண்டியது எல்லாமே நான் தருவேன். நான் உன் வீட்டில் தானாகவே வெளிப்படுவேன். இவற்றை எல்லாமே செய். நிச்சயமாக நானே உன் வீட்டில் சுயம்பாக வெளிவருவேன். கேட்டல், வேண்டுதல், நினைவு நிறுத்தி கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை, வணங்குதல், சேவை, நட்பு, தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் 9 விதங்கள். இவற்றில் ஏதாவது ஒன்றில் நீ பின்பற்றி பார்ப்பார். உன்னுடைய வீட்டில் நான் நிச்சயமாகவே தானாகவே வெளிப்படுவேன். நீயே ஆச்சரியப்படுவாய். எங்கிருந்து அப்பா நீங்கள் வந்தீர்கள் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். நீயே ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். என் அப்பா என்னுடன் வந்து விட்டார் என்று. இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீ கடைப்பிடித்து வா. நிச்சயம் வருவேன்.